லண்டனுக்கு போக என்னெல்லாம் பாத்திரங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஸ்டீல் ஹவுஸ்ன்ற கடைக்கு போயிருந்தோம். நான் வந்து புல்லட் ஜார் வாங்கணும் ரொம்பவே ஆசை. என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து 2500 வந்து ப்ரெஸ்டீஜில் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் வாங்கிட்டேன். அடுத்தது குக்கர் பட்டர்ஃப்ளைல ஃபார்ச்சூன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது ஆன்லைனில் தான் அவைலபிள் சொல்லிட்டு நான் வந்து ப்ரெஸ்டீஜ்லேருந்து 5 லிட்டர் அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இந்தியாவிலேருந்து அங்கே யூகேக்கு போகும்போது ரொம்ப லாஸ்ட் கிரேட் தான் அனுப்புறாங்க. அதனால வந்து உங்களுக்கு நல்ல பாத்திரங்களே கிடைக்காது. அதனால இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது நமக்கு வந்து பெஸ்ட். இதே போல் நல்ல கனமான பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அங்கேயும் ஒரே பிரைஸ் தான். இங்கே 2500 தான் வருது. நமக்கு அங்கே காஸ்கோ ஐக்கியாலையும் அதே பிரைஸ் தான். அதனால இங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம அங்கேயே வாங்கிடலாம். அதே போல் இந்த இரும்பு பாத்திரங்கள் அதெல்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இண்டெக்ஸ் வேலையில் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி பாத்திரம், இடியாப்ப பாத்திரம், அப்புறம் குழி பணியாரம், ஆப்பம் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டாக செய்வோம் அப்படின்னா நம்ம இங்கே வாங்கிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து புட்டு பாத்திரம், புட்டுலையும் பார்த்து ரொம்ப இடத்த அடைக்காம சின்னதாக குக்கரில் வச்சு அவிக்கிற மாதிரி அது மாதிரி நான் வாங்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டி ஸ்டீல் கப்ஸு, குட்டி குட்டி தட்டுகள் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கட்டை, அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறது, ஸோ இது வாங்கியாச்சு. முக்கியமாக மாவு தோன்ற சில்வர் சம்படம் இதுவும் வாங்கியாச்சு. நாள் ஆசை குட்டியாக ஒரு சந்தக மரம் வாங்கணும்ட்டு அதையும் வாங்கியாச்சு. பன்னீர் செய்கிற ஒரு ப்ரெஷர் வாங்கின பாத்திரத்தில் பேரும் போட்டாச்சு. நம்ம சொத்தி எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும் பாத்திரத்தில் நம்ம பேர் பார்க்கறது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கமெண்ட்